சின்னத்தை அறிவிக்கும் தளபதி விஜய். தளபதி விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவரின் பலமே அவர் ரசிகர்கள் தான். அதனால் தான் விஜய் படங்கள் 500 கோடி 600 கோடி என அசால்ட்டாக வசூல் செய்கிறது. அதனால் தான் விஜய்க்கு தயாரிப்பாளர்கள் 200 இருந்து 250 கோடி வரை சம்பளம் கொடுக்கிறார்கள். விஜய் தற்பொழுது சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு சென்றிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரின் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் எந்த அளவிற்கு வாக்களிப்பார்கள் என்பதை பொறுத்தே அவர் சினிமாவில் நடிப்பாரா இல்லை அரசியலில் இருப்பாரா என்பது தெரிய வரும். தளபதி விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதி எது என்கிற எதிர்பார்ப்பும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அவர் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிடலாம் என்கிற தகவல் வெளியாகி வருகிறது. 2006 சட்டசபை தேர்தலில் களமிறங்கிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். அடுத்து நடந்த தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமார் வெற்றி பெற்றார். இது கட்சிக்கு தொகுதியில் பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தியது. இதையடுத்து தாவேகா துவங்கிய விஜய் 2வது மாநில மாநாட்டில் கேப்டன் விஜயகாந்த் எனது அண்ணன் என குறிப்பிட்டு பேசினார். இதனை விஜயகாந்த் மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விமர்சனம் செய்தார். இந்த நிலையில் விஜயகாந்திற்கு முதல் வெற்றி வாய்ப்பை கொடுத்த விருத்தாச்சலம் தொகுதி விஜய்க்கும் வெற்றி வாய்ப்பை தரும் என அக்கட்சியினர் எதிர்பார்க்கின்றனர். வி என்றால் விக்டரி, வெற்றி என அர்த்தம். ஏற்கனவே முதல் மாநாட்டையும் விக்கிரவாண்டியில் வி சாலையில் நடத்தி இருந்தார். விஜய் என்ற பெயரின் முதல் எழுத்து வி என்பதால் அதே எழுத்தில் துவங்கும் தொகுதியில் போட்டியிடுவது சிறந்தது என கூறப்படுகிறது. இதனால் விஜயகாந்தை அண்ணன் என்று கூறும் தாவேகா தலைவர் விஜய் விருத்தாச்சலம் தொகுதியை குறிவைப்பதாகவே கூறப்படுகிறது. விஜயகாந்தை தொடர்ந்து விஜயும் களமிறங்க தயாராகி வருவதால் விருத்தாச்சலம் தொகுதி VIP அந்தஸ்து பெறும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தனது கட்சி சின்னத்தையும் அந்த தொகுதியில் தான் விஜய் அறிமுகம் செய்ய வாய்ப்பிருக்கிறதா, கல்வி சார்ந்த சின்னமாக இருக்கலாம் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தற்பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சோக சம்பவம் பெரும் தாக்கத்தை தாவேகா கட்சியில் ஏற்படுத்தியது. விரைவில் அந்த மக்களை சந்தித்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்த விஜய் திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கட்சி தொடங்கிய பின்பு முதல் முறையாக பிரஸ் மீட்டில் விஜய் பேச இருப்பதால் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது.